Hello friends, welcome to amalikitchens. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல சம்மர் ஸ்பெஷல் ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரை இந்த ஜூஸ் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. அப்படி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த ஆப்பிள் ஜூஸ் எப்படி பண்றது அப்படிங்கறத குயிக்கா பார்த்தறலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்கறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இந்த சிம்பிளான அண்ட் டேஸ்டியான ஆப்பிள் ஜூஸ் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்த்தறலாம். இப்போ ஆப்பிள் ஜூஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் ஆப்பிள் 3 ஆப்பிள் எடுத்திருக்கேன். இந்த 3 ஆப்பிளில் தாராளமாக 4 பேர் வரையும் சாப்பிடலாம். 4 டம்ளர் அளவுக்கு நமக்கு வந்து ஜூஸ் கிடைக்கும். இப்போ ஆப்பிளில் இருக்க மேல் தூளெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளார இருக்க விதைகள் எல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக வந்து நம்ம ஆப்பிளை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த ஆப்பிள் ஜூஸ் முற்றிலும் டிஃப்ரெண்ட்டான ஆப்பிள் ஜூஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5 பாதாம் 5 முந்திரி இதை வந்து தண்ணியில் ஊற வச்சு அதோட மேல் தோல்கள்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டலாம். இப்போ அது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை. நான் வந்து 1/2 லிட்டர் பால் 1/4 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டு இந்த சர்க்கரை முந்திரி வந்து நல்லா வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம முன்னாடியே வந்து போட்டோம் அப்படின்னா ஆப்பிளோடு சேர்ந்து அரையாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து இதை பேஸ்ட் பண்ணி எடுத்து போகிறோம். இதோ இதை மாதிரி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்த பின்னால் இதில் வந்து நறுக்கி வச்சுருக்க ஆப்பிள் வந்து நம்ம போட்டுடலாம். நார்மலாகவே ஆப்பிள் ஜூஸ் செய்ய போகும்போது நம்ம வந்து பால் ஊற்றி பண்ணோம் அப்படின்னா அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா பாதாம் அண்ட் முந்திரி சேர்த்து நம்ம பண்ண போகும்போது இது டேஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். ஒரு ரிச் டேஸ்ட்டோடு கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆப்பிள் போட்டாச்சு. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்சு சில் பண்ணி வச்சுருக்க பால் எப்பவும் போல் நம்ம வந்து கூல் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பாலை வந்து இதில் சேர்த்துடலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு வந்து பால் சேர்த்துருக்கேன். அந்த பாலை இது கூடயே சேர்த்துடலாம். இப்போது ஆப்பிள் பால் ஆல்ரெடி வந்து பேஸ்ட் பண்ணியிருக்க முந்திரி பாதாம் பேஸ்ட்டோடு சேர்த்து இதை எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஜூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பாலை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா பெட்டர். நீங்கள் ஐஸ் க்யூப் போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்பிள் ஜூஸ் அவ்வளோ வந்து திக்காக ஒரு மாதிரி நல்லா க்ரீமியாக கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆப்பிள் ஜூஸில் வந்து ஐஸ் க்யூப் போட வேணும். அதான் இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆப்பிள் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு கிளாஸ் பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ மேலே கொஞ்சமாக வந்து மாதுளை முத்துக்கள் வந்து தூவி விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு டெய்லியும் நீங்கள் ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட எதிர்ப்பு சக்தியோட அளவு கண்டிப்பாக அதிகரிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஆப்பிள் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.